ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக சோறு வடித்து வச்சுக்கோங்க, அப்புறம் பத்தாமல் போயிடும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் செய்து அது கூடவே மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு பல், 2 தக்காளி, அது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூடவே தேங்காய் சில்லையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் செய்து அது கூடவே வெட்டி வச்சு கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஊற்றின எண்ணெயெலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Download ShareChat.